தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்தை ஆண்ட காமராசரின் பெருந்தலைவர் காமராசர், கல்வித் தந்தை காமராஜர், இப்படி அவருடைய புகழை அடுக்கிக்கிட்டே போகலாம். அவர் காலம்தான் தமிழ்நாட்டின் பொற்காலம். அதுபோன்ற பொற்காலம் இன்னும் வரவே இல்லை. இப்படிப்பட்ட அருமையான பொற்காலத்தை காட்டின காமராசரை ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்ரீனிவாசவர்ங்கிறவர் தோற்கடித்தது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். காமராசர் ஒரு தடவை காரில் போகும்போது ஒரு ஏழை சிறுவன் ஆடு மேய்க்கதை பார்த்த உடனே மனசு தாங்காமல் காரை நிறுத்த சொல்லி, ஏன்பா நீங்கள் பள்ளிக்கூடம் போகலைன்னதும், பள்ளிக்கூடம் போனால் யார் எங்களுக்கு சாப்பாடு தருவா, அதுதான் ஆடு மேய்க்கிறேன், எங்கள் அப்பா அதைத்தான் சொன்னாருன்னு சொல்ல அந்த தந்தையை கூப்பிட்டு கேட்க, அவர் இவன் இல்லைன்னா எங்களுக்கு வயிற்று பிழப்பே இல்லைன்னு சொல்ல, சரி அந்த சாப்பாட்டையே நாங்கள் தந்தால் நீங்கள் பள்ளிக்கு அனுப்புவீங்களான்னு சொல்லி கல்விங்கிறது ஒரு எட்ட முடியாத கனியாக இருந்ததை எட்ட வச்சது காமராசர் தான். அதனால் கல்வி தந்தைன்னே போற்றப்படுதார். மதிய உணவுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு உணவு கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சதும் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் தான். அரசியலில் குழப்பம் வந்தப்போ கிங் மேக்கராக செயல்பட்டு இந்திரா காந்தியை பிரதம மந்திரி ஆக்கினதும் நம்ம காமராசர், பெருந்தலைவர் காமராஜர் தான். அதனாலேயே அவர் பெருந்தலைவர்னு போற்றப்படுதார். காங்கிரஸ் கட்சியில் அவர் தலைவராக இருந்த காலமெல்லாம் தொண்டர்கள் எண்ணிக்கை கூட புகழ்பெற்று விளங்கிட்டு. ஒரு முறை மிகவும் எளிமையானவருங்கிறதுக்கு நான் நேரடியாக பார்த்த காட்சி ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு திருமணத்தில் கல்வி தந்தையை நான் பார்த்தேன். அந்த கல்யாணத்துக்கு பெருந்தலைவர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டின் முதல்வர். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற சிறுமி. அவங்க சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது நான் கைகூப்பி வணங்கினேன். சிறுமியான என்னுடைய வணக்கத்தையும் கூட லட்சியம் பண்ணாமல் போகாதபடிக்கு என் கன்னத்தில் தட்டி கொடுத்துட்டு போனாங்க. வயசு 70 ஆகுது இப்போ எனக்கு. ஆனாலும் அன்னைக்கு அவர் காட்டின அந்த அன்பு மறக்க முடியாதது என்றைக்கும். அப்படி சிறியோர்னு இல்லை பெரியோர்னு இல்லை, அனைவரையும் அரவணைச்சு போகும் பெருங்குணம் கொண்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கு கல்வியில் நாட்டம் இல்லாமல் போக காரணம் நாட்டு மீது ஏற்பட்ட பற்று தான். சுதந்திர போராட்டத்தை கலந்துக்கிட்டதுக்காக போயிடுவாங்களே தவிர்த்து தாய்மாமன் ஏற்படுத்தி கொடுத்த கடையை பூட்டி போட்டு போயிடுவாங்க. இப்படி தன்னுடைய இளமை காலத்திலிருந்து நாடு, கட்சி, தியாகம், போராட்டம்னு வாழ்ந்த அந்த பெருந்தலைவர் இன்றைக்கும் இப்படி ஒரு தலைவன் கிடைக்க மாட்டானான்னு மக்களெல்லாம் ஏங்கும்படியா தவிக்கும்படியா வாழ்ந்துட்டு போன ஒரு வரலாறு பெருந்தலைவர் காமராஜர். பிறந்த நாள் நேற்று அவ்வளவு அருமையாக செலிப்ரேட் பண்ணப்பட்டது. பிறந்த நாள் சமயத்தில் பெருந்தலைவரை நாம் நினைக்கிறது பெரும் பாக்கியம். அவரே கடவுளாக இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டுக்கு வேண்டிய சீரும் சிறப்பும் கிடைக்க ஆசிர்வதிக்கணும். ஒரு ஒரு ஊழியர் தன்னுடைய பணி நிரந்தரத்துக்காக கேட்டில் இருக்கிற காவல்காரர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தபோது அவரை கூப்பிட்டு உன் குறை என்னன்னு கேட்டு அந்த கணமே அவர் குறைய தீர்த்து வச்சார். வயதான பாட்டி ஒருத்தி தன்னுடைய கஷ்டமான நிலைமையை சொல்லும்போது தான் முதியோர் பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்ததும் பெருந்தலைவர் காமராஜர். பள்ளிக்கூடத்தில் ஏழை பணக்காரருங்க பேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி சீருடையை அறிமுகப்படுத்தி வைத்ததும் நம்ம பெருந்தலைவர் காமராஜர். பணத்தால் தான் எனக்கு மதிப்புன்னா அந்த பணமே எனக்கு வேண்டான்னு சொன்ன தன்னம்பிக்கை நிறைந்த மாமேதை, படிக்காத மாமேதை. படித்தால் மட்டும் போதுமான்னு எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையால் சிந்திக்க வைப்பாங்க. ஆனால் படிக்காத மேதையாக இருந்து ஒவ்வொருவர் உள்ளத்தையும் அரசாண்டவர் நம் பெருந்தலைவர் காமராஜர்.
பிறந்தது விருதுநகர். தன் தாயும் சகோதரியும் யாரமற்று இருந்தாலும் அவர்கள் உணவுக்கே அவர்களே பாடுபட்டு உண்ணும் நிலையில தான் பெருந்தலைவர் வச்சிருந்தாரே தவிர்த்து நான் நாட்டின் முதல் மந்திரின்னு சொல்லி சகல வசதிகளும் செய்து கொடுக்கல. இப்பேற்பட்ட ஒரு தியாக செம்மலை வரலாறு அவர் ஒருவரை தவிர்த்து வேற யாரையும் காண முடியாது. அப்பேற்பட்ட பெருந்தலைவர் தன் இறக்கும்போது தன் சட்டப்பையில் 100 ரூபாயும் தன் உடுக்க 4 வேஷ்டி 4 ஷர்ட்டு தவிர்த்தி வேற எந்த செல்வமும் தங்க சொத்தாக வச்சிருக்கல. அவர் தேடி வச்சுக்கிட்டு போன சொத்தெல்லாம் மக்கள் உள்ளம். தமிழ்நாடு என்றைக்குமே மறக்காமல் தன்னை நினச்சி ஏங்கும்படியா வாழ்ந்துட்டு போன தனிப்பெரும் மேதை அவர். திருமணங்களுக்கு சற்று லேட்டாக தான் போவார். ஏன்னா நான் இந்த மாதிரி தான் வரக்கூடியவங்கெல்லாம் வந்து வாழ்த்திட்டு போட்டோன்னு தான் தனி மனிதனாக இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த அவங்கள சொல்லும் வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னைத்தானே அவ்வளவு தாழ்த்திக்கிற பெருந்தக காமராசர். அவருடைய வரலாறை பேசினாலே நமக்கு புண்ணியந்தான் கிடைக்கும். தன்னுடைய சுகம் ஒரு மனிதன் ஐம்புலனுக்கும் இடம் கொடுக்காத போது அவன் தெய்வமாகிறான்னு சொல்கிறாங்க. அது நம்ம பெருந்தலைவருக்கு மிக்கவே பொருந்தும். ஐம்புலனே அடக்கி ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையுள் ஏமா புடைத்து என்ற குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து ஐம்புலங்களையும் அடக்கி மக்கள் சேவையே தன் உயிர் மூச்சு என்று வாழ்ந்த இந்த பெருந்தலைவர் மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தனித்தமிழகத்தை வாழ வைக்க இறைவனை வேண்டுவோம். மீண்டும் மீண்டும் நன்றி கூறி வணக்கம், வாழ்த்துக்கள்.